ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி சிக்கன் சிந்தாமணி. அதுக்கு தேவையான பொருட்கள் 15 பல் சின்ன வெங்காயம், 10 சிவப்பு மிளகாய், தனி மிளகாய் தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 கிலோ சிக்கன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் ஹீட் ஆனதும் ஆயில் விட்டுக்கலாம். நான் இங்கே நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சோம்பும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாயோட விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி வந்து ட்ரை ஆகி வரணும். அதே மாதிரி சிக்கன் வெந்திருக்கான்னு பார்த்துக்குங்க. சப்போஸ் சிக்கன் வேகலைன்னா சுடு தண்ணி காய்ச்சி ஊற்றி கொஞ்ச நேரம் இன்னும் வேக வச்சு எடுத்துக்குங்க. எனக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நல்லா டேஸ்டான சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching this video. For more cooking videos, please subscribe to our channel and follow us.